வெல்கம் டியூட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் விஜய். இன்னைக்கான வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 3 ஏஐ வெப்சைட், அதாவது ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங் பண்ணுற 3 ஏஐ வெப்சைட் என்னன்னு தான் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டு சொல்கிற ஏஐ வெப்சைட் தான் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க லோ குவாலிட்டி ஃபோட்டோவை எப்படி ஹை குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ரொம்பவே சிம்பிள் தான் எடிட் பண்ணுறது. நான் சொல்கிற ஏஐ வெப்சைட்டில் ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணாலே போதும், அவுட்புட் உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் சூப்பராக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளோட சர்ச் பாரில் கிரியா.ஏஐன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா கிரியாவோட ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், என்கேன்சர். அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வெப்சைட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சைன்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெம்பரரியாக யூஸ் பண்ணுற ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பண்ண வேண்டிய உங்கள் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எங்கே இம்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா Ctrl+V டு பேஸ்ட் அண்ட் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணி எடிட் பண்ண வேண்டிய உங்கள் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ஸ்கேலிங் ஃபேக்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 4 டைப்பான ஸ்கேலிங் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. 2x, 4x, 8x, 16x. இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே உங்களோட ஃபோட்டோ வந்து கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவை மேனுவலாக எடிட் பண்ணணுன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஏஐ ஸ்ட்ரென்த்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 0.50 இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுன்னா டிக்ரீஸ் பண்ணணுன்னாவோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா ரிசம்பிளன்ஸ் ஸ்ட்ரென்த்து, அது வந்து 0.57 இருக்கும். அதுவும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணனாவோ டிக்ரீஸ் பண்ணனாவோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கீழே தெரியுது பார்த்தீங்களா என்கென்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியுது இமேஜோட குவாலிட்டி அண்ட் அவுட்புட்டு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணுற டைம் உங்களோட ஐ கிளாரிட்டி அண்டு ஃபேஸோட ஷார்ப்பேஜ் இதெல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணுன்னா மேலே தெரியுது பார்த்தீங்களா செட்டிங்ஸ், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏஐ ஸ்ட்ரென்த் வேல்யூஸ் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எடிட் பண்ணதுக்கு அப்புறம் மேலே தெரியுது பார்த்தீங்களா டவுன்லோடு சிம்பிள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்வாப் ஏஐ, அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜில் உங்கள் ஃபேஸை எப்படி அதில் ஆட் பண்ணுறது, ரொம்பவே சிம்பிளாக அந்த ஏஐவே உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். க்ரோம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளோட சர்ச் பாரில் ஃபேஸ் ஸ்வாப்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் தெரியுது பார்த்தீங்கல்ல, ஃபேஸ் ஸ்வாப் ஆன்லைன் ஃப்ரீ, அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் தெரியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஃபேஸ்ன்னு இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் மல்டிபிள் ஃபேஸஸ்ன்னு இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் வீடியோ ஸ்வாப் ஃபேஸ்ன்னு இருக்கும். அதாவது மல்டிபிள் ஃபேஸஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 பேரோட ஃபேஸை ஒரே டைம்லேயே மாடிஃபை பண்ணிக்கலாம். வீடியோவில் உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணனாலோ வீடியோ ஸ்வாப் ஃபேஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு அப்லோட் இமேஜ்ன்னு இருக்குது பார்த்தீங்கல்ல, அதில் உங்களோட எடிட் பண்ண இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்லோடு டார்கெட் ஃபேஸ்னு செகண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கல்ல, அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்கல்ல ஸ்வாப் பண்ண ஒரு ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சேஞ்ச் ஆகிறதுக்கு, வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் ஒரு பக்காவான ஒரு அவுட்புட் கிடச்சிருச்சு.
நீங்கள் இந்த இமேஜை டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் மேக்கர். அதாவது டெய்லி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறவங்களுக்கு இந்த ஏஐ வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ மட்டுமே அப்லோட் பண்ணாலே போதும், அதுவாகவே உங்களுக்கு பல அழகான ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சரி, இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கூகுளோட சர்ச் பாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு pfpmaker.comனு டைப் பண்ணுங்கள். டேரெக்டாகவே அந்த பேஜுக்குள்ளேயே போயிடும். அப்லோடு ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடிட் பண்ண வேண்டிய உங்கள் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் மாஸான ப்ரொஃபைல் நமக்கு க்ரியேட் ஆகும். இந்த ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுக்கு ஸ்கொயராகவோ ரவுண்டாகவோ எக்ஸ்ட்ரா ரவுண்டடாக எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ரவுண்ட் சர்க்கிள் ப்ரொஃபைல் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ரவுண்டே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதில் உங்களோட இமேஜை கரெக்டாக சென்டராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இமேஜ் கரெக்டாக சென்டர் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்கள் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணி டெய்லி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு மாஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 30 above ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் இதில் இருக்கும். எந்த ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் தெரிகிற டவுன்லோட் சிம்பிளை கொடுத்தா போதும், உங்கள் கேலரியில் டேரெக்டாகவே டவுன்லோட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். சரி, ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.